ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆரி கார்ட்டில் வந்து நம்ம ப்ளவுஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரி கார்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு இது ரெண்டும் வந்து மெயின் கட்டை, ஓகேங்களா? இது வந்து காட் அப்படின்னு சொல்லலாம். இது மெயின் கட்டை. இதுக்கு சைடில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு கட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 அடி இருக்கும். இந்த மெயின் கட்டை சைடில் கொடுக்குற ரெண்டு கட்டையுமே வந்து நமக்கு 5 அடி இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீடில் எடுத்திருக்கேன். நீடிலில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோன் ஊசி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேபி குச்சு சாரிக்கெலாம் குச்சு போடுவாங்க, அதுக்கான நீடில் கேட்டிங்க அப்படின்னாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில் பெரிய நீடில் வேணும். சிம்கோ பிராண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இது பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சிம்கோ. நீங்கள் கடைகளில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு என்ன த்ரெட் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த த்ரெட்டு. இப்போ பாருங்கள், அதாவது லாஸ்ட்டாக அந்த எண்டிங்கில் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். நீடில் கோர்த்து எடுத்துகிட்டேன் ஆல்ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். சிங்கிள் த்ரெட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், சிங்கிள் த்ரெட்டாக எடுத்து அந்த முடிகிற இடத்துல வந்து முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெயின் கட்டையை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டு ஆல்ரெடி நம்ம அந்த கட்டையில் இருக்க இல்லையா, த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் ப்ளஸ் இந்த ப்ளவுஸ் பீஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த த்ரெட்டுக்குள்ளே அடியில் விட்டு ப்ளவுஸ் பீஸை வந்து 1/2 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக மடித்து அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், ஓகேங்களா? நாட் எப்படி போடுவோம், த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைடு இழுக்கும்போது உங்களுக்கு இந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கட்டையில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த த்ரெட்டுக்கு அடியில் விட்டு மேலே, அதாவது ப்ளவுஸ் பீஸ் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நான் போடுறேன். அதே மாதிரி அந்த கட்டையில் போட்டிருக்க அந்த த்ரெட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டுக்குள்ளே 2 ஸ்டிச்சஸ் வர மாதிரி போடுறேன். நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது நம்ம காட்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடியும். ஃபிட் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆரி கார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் ஒர்க்கு, நமக்கு டைமுமே சேவ் ஆகும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த மெயின் கட்டையில் இருக்க ஒவ்வொரு த்ரெட்டுக்குள்ளேயும் 2 ஸ்டிச்சஸ் வந்து நான் போடுறேன். எப்படி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். இது நம்ம வந்து பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 15 to 20 minutesக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு த்ரெட்டுக்குள்ளேயும் 2 ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன், ஓகேங்களா? ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்கள், அந்த த்ரெட்டுக்கு அடியிலேருந்து நீடில் ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வந்து இன்சர்ட் பண்ணி போடுறேன். இப்போ போடும்போது நிறைய சிக்க மாட்டோம், ஏன்னா இது 6 அடி காட்டு. நம்ம அந்த அளவுக்கு வந்து த்ரெட்டு லாங்காக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து போட போகிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு அங்கங்கே சிக்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரேம்லேயே ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காட் வாங்கிக்கலாம். நீங்கள் 4 inch காட் வாங்குறத விட 6 feet இருக்கு இல்லையா, 4 feet காட்டை
விட 6 ஃபீட் காட் வாங்கிட்டீங்க, 6 அடி காட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாமே ஒரே டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் 4 அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அது பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்கு, அப்படி இல்லை ஸ்லீவ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதியை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணிட்டு தான் அடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் 6 ஃபீட் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்டிங் வந்துட்டோம். எண்டிங்கில் வந்து வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து த்ரெட்டு இந்த மாதிரி டைட்டாக கையில் வந்து இழுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து இது நல்ல டைட் கொடுக்கும். நமக்கு வந்து ஃப்ரேமில் இருந்து நம்ம அப்படியே அந்த ஃப்ரேம்குள்ளேயே டைட் பண்ணிவிடுவோம். இப்போ காட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது காட்லையும் வந்து நமக்கு டைட்டாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து கொடுங்க. இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். லூஸ் விழுகாமல் ப்ளவுஸை நீங்கள் கை வச்சு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு லூஸ் விழுகாது. பாருங்கள், இப்போது நான் எண்டிங்க்கு நல்லா த்ரெட்டை வந்து டைட்டாக இழுத்துட்டு இப்போ லாஸ்ட்டில் நம்ம எண்டிங் வரும்போதும் ஃபஸ்ட்டு எப்படி வந்து நாட் போட்டோமோ அதே மாதிரி வந்து எண்டிங்லேயும் இந்த மாதிரி பாருங்கள், த்ரெட்டை எடுத்துகிட்டு த்ரெட்டுக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 நாட்ஸ் போடலாம். 2லேருந்து 3 போட்டாலும் ஓகே தான். பட் ப்ளவுஸ் பீஸ் வந்து நகரக்கூடாது. நம்ம இழுத்து கொடுக்கும்போது நகர்ந்து போகக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் டைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பார்க்க வந்து நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதில் ஆரி காட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னென்னா, ஒரே டைமில் ஒர்க் பண்ணலாம். நம்ம இதுவே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பேக் சைடுக்கு ஒரு டைம் ரிமூவ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். துணி வந்து ஸ்லீவுக்குலாம் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து அப்படி இல்லை. பாருங்கள், இப்போ நான் 2 சைடுமே அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மெயின் கட்டையில் நம்ம ப்ளவுஸ் பீஸை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடு கட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி சைட்லேருந்து நான் ஒரு 2 கட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒன்று, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 4 ஆணி உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த 4 ஆணி எதுக்கு அப்படின்னா, இதை டைட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ சும்மா ரஃபாக இந்த எண்டுலேயும் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்ம இந்த சைடு கட்டையை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த சைடும் வந்து 4 ஆணியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி காட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி ஒரு 2 பேர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 2 பேராக இருந்தால் கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த சைடில் வந்து சைடு கட்டையை இன்செர்ட் பண்ணிவிட்டு என்னோடய முட்டியை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சைடு வந்து ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கார்னரில். அனதர் சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முட்டியை வச்சு தள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு டைட் பண்ணிட்டோம், ஆணி இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடும் வந்து டைட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனதர் சைடு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நகர்த்தி கொடுங்க. அது கொஞ்சம் நகர்த்தி அந்த ஹோலுக்கு நேராக வச்சு டைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைடில் வந்து ரோப், அதாவது அந்த த்ரெட்டு வச்சு அட்டாச் பண்ணணும். சைடில் த்ரெட்டு வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே டைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆணியில் வந்து நம்ம அந்த சேம் த்ரெட்டையே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல நாட் போட்டு சுற்றிருக்கேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது 2 டைம் வந்து நீடியில் குத்தி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 பக்கத்துலேயே இன்னொரு டைம் கீழேருந்து குத்தி எடுக்கிறேன். கீழ் பார்த்து மேலேருந்து ஒரு ஸ்டிச், அகெயின் பக்கத்துலேயே கீழ் பார்த்து மேலேருந்து ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து த்ரெட்டு அதாவது கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் இழுத்து டைட்டாக கட்டும்போது உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த சைடு முடிச்சுட்டு அதே மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா, பாருங்கள், நான் த்ரெட்டு கம்மியாக எடுத்துருந்தேன், அதனால் கொஞ்சம் த்ரெட்டை ஆட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது கட் பண்ணிவிட்டு அதோடு இன்னும் கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் லாஸ்ட்டில் டைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் பத்தாமல் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து த்ரெட்டை வந்து நிறைய த்ரெட்டு எடுத்துக்கோங்க.
எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைய த்ரெட்டாக எடுக்கும்போது ஒரே டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி முடிச்சுட்டேன். இப்போ எண்டிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு இருக்கிற ஆணியில் இருக்க த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நகர்த்தி கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆணியில் வந்து நல்லா டைட்டாக சுற்றி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 2 சைடுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரிப்பாக டைட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.